கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். என் அன்பான சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிற போதே நான் சொல்லியிருந்தேன், கடந்த ஆண்டுல எங்க நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு பிரிந்து போவார்கள். யாரு மிக முக்கியமான நண்பர்கள், என்னுடைய உயிர் நண்பர்கள் என்னை விட்டு போகமாட்டாங்கன்னு நினைச்சீங்களோ அவர்களே பிரிந்து போவார்கள். நீங்க ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் நிலையம் நடத்துகிறீர்கள், ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காருன்னா பிசினஸ் பார்ட்னர் பிரிந்து போவார் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். பல சிம்மராசிக்காரங்க சொல்றீங்க, ஆமா சார் நாங்க நடத்தக்கூடிய கம்பெனியில எங்க பார்ட்னர் விலகி போயிட்டாரு, அவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிலாம் பல சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அட்டமத்தில் சனி வக்கரமாகிறார். அப்ப அட்டமத்தில் சனி வக்கரமாகிறாருன்னா 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி 8ல் வக்கரமாகிறாரு. இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். திட்டமிட்டு வாழ்க்கையில் உழைக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்கள் சிம்மராசிக்காரர்கள், நல்ல சுறுசுறுப்பானவர்கள். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஆரம்பிச்சு குடும்ப பொறுப்புகளை ஏற்று சமாளிக்கிறதுலேருந்து எல்லா வகையிலும் சின்சியர், போராட துணிந்தவர்கள். எவ்வளவு வேணா போராட தயார். ஆனா போராட்டத்தில் எவ்வளவு கடினமாக உழைச்சும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிசினஸ்ல பண்ண முடியலையே, லாபம் பண்ண முடியலையே, குடும்பத்தில் ஒரு நிம்மதி குறைவு ஏற்பட்டு போச்சுன்னா சில சிம்மராசிக்காரங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உண்மைதானே? இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஏன்னா அட்டமஸ்தானத்தில் சனி வக்கரம், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கூடும், நான் இல்லைன்னு சொல்ல. திடீர் வருமானங்கள் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும், நிறைய செலவுகளும் ஆகும். இப்போ உங்களுடைய பொறுப்புகளை குடும்பத்தாரிடம் மாற்றி விடணும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசிப்பீங்க, என்ன பண்ணலாம், இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனிடமோ மகளிடமோ பிசினஸ் மாற்றி விடலாமா, ஏன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் நம்மளோட இருக்குமோ, டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குமோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனத்துவத்தை தொழிலில் அவங்க புகுத்துவாங்க என்று சொல்லி உங்கள் மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைக்கலாம், மகளிடம் ஒப்படைக்கலாம், மகனிடம் ஒப்படைக்கலாம், குடும்பத்தாருடைய பிறரிடம் ஒப்படைக்கலாம். நமக்கு அஷ்டமத்தை சனிக்கு பொறுப்பு ஒப்படைச்சா நமக்கு நிம்மதி என்றெல்லாம் தோன்றும். குறிப்பாக வயதானவர்கள் இருக்காங்க பாருங்க, இவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதில் நம்ம கவனமா நான் சொல்லணும், பஞ்சநாதன் சொல்லலை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வயதானவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்குவீங்க, அதுல சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரங்க சொந்த வீடு வாங்குவீங்க. அந்த வீடு மிக அழகான வீடு வாங்க போறீங்க, வசதியான வீடு வாங்க போறீங்க, அதுல சந்தேகம் இல்லை. தாயுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குரிய முயற்சிகள் எடுப்பீங்க, அதுலேயும் வெற்றி கிடைக்கும். உங்கள் தேக ஆரோக்கியத்தில் ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பலருக்கு ஏற்படக்கூடிய காலமா இருக்குங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க.
அதே போல கால்கள் அடிபடுவது, மூட்டு பகுதிகளில் வலி வருவது, நடக்க சிரமப்படுவதெல்லாம் சிலருக்கு இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் பெருமளவிற்கு உதவி செய்வார்கள். உங்கள் குலதெய்வம் உதவி செய்யும். சார் வருமானம் எப்படி சார் இருக்கும்? திடீர் செலவுகள் வரும் சொல்லியிருக்கேன். ஆனால் வருமானமும் தொழில் ரீதியான வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிற காலகட்டம். கடந்த காலத்தில் என்ன தப்பு நடந்துச்சு, அதை எப்படி திருத்திக்கிடணும், எப்படி மாற்றணும், அப்படி முடிவுகள் எடுக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அருள் வேற நமக்கு கிடைக்குது. அதனால நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள், அவர்களை பற்றிய சில நிஜ விஷயங்கள் நமக்கு புரிய துவங்கும். உடல் நலத்தில் பாதிப்பு இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தீங்கன்னா அது நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் உண்டாயிரும். பழைய கடன்கள் அடைபடும், கொஞ்சம் சிரமத்துக்கு பிறகு அடைபடும். மறைமுக எதிரிகளுடைய தொல்லையும் இருக்கும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கான இருக்கு, நான் மறுக்கல. ஆனாலும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலிலும் மிக கவனமாக நீங்கள் ஈடுபட வேண்டும். புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். உங்க கம்பெனியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமோ பண்ணுங்க. தொழிலாளர்களுடைய நலத்தில் அக்கறை காட்டுங்கள். தொழிலாளர்கள் உங்க கம்பெனியை விட்டு நிறைய பேர் அந்த விஆர்எஸ் வாங்கி போகிறது, தொழிலை விட்டு விலகுவதெல்லாம் இருக்கும். நல்ல பணியாளர்கள் எனக்கு இல்லையே அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஆகவே தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் அக்கறை செலுத்துங்கள். பிற மொழியாளர்கள் பல பேர் இப்போ உங்கள்ட்ட வேலைக்கு சேருவாங்க. பூர்வீக சொத்து ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். இப்படி பல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உடல் நலத்திலே நிவர்த்தி கிடைக்கும் என்றாலும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் பலருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைஞர்கள் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீக வளர்ச்சி இப்பொழுது இருக்கும். தெய்வ திருத்தலங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள், உங்கள் வாழ்க்கை துணைவர் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பாதையில நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உத்தமர் கோயிலுக்கு போகணும். உத்தமர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய மிகுந்த நன்மைகள் வரும். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வீங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.